ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 2025 ஒரு கன்னட படமாக வந்து ரிலீஸ் ஆன சூ ஃப்ரம் ஸோ படத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் இந்த படம் வந்து சென்னையில் சில தேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் கர்நாடகாவில் முக்கியமாக இந்த படம் வந்து இன்னும் நிறையா தேட்டர்ஸில் ஹவுஸ்ஃபுல் ஷோஷாக வந்து போய்கிட்டு இருக்குது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் இன்னும் இந்த படத்தை பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ வாங்க இப்போ இந்த படம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதை என்ன அப்படிங்கிறதையும் நம்ம லைட்டாக பார்த்துலாம். நம்மளுக்கு இந்த படம் ஆரம்பிக்கிறப்ப மர்லூர் அப்படிங்கிற கிராமத்தை வந்து காமிக்கிறாங்க. ஸோ அந்த கிராமத்தில் வந்து மக்கள் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க அநியாயமாக இருக்காங்க. அண்ட் சண்டை சச்சரவுங்கிறது ரொம்பவே வந்து ரேராக தான் நடக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு காமிக்கப்படுது. ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஒரு கேரக்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவர் தான் வந்து ரவி அண்ணா. ஸோ அவர் வந்து கிட்டத்தட்ட அந்த ஊருக்கே வந்து காட்ஃபாதராக இருக்காரு. அண்ட் எல்லாருமே வந்து எதுனாலுமே ரவி அண்ணாவை கேட்டுட்டு தான் வந்து செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் நம்மளுக்கு காமிக்கப்படுது. அண்ட் அவரை சுற்றி எப்பயுமே ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அண்ட் அவங்க தான் அந்த ஊருக்கு எந்த நல்லது கெட்டதுனாலுமே எடுத்து பண்ணக்கூடிய ஒரு ஆட்களாகவும் இருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்து அந்த ஊரில் வந்து ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் வந்து நடக்குது. அண்ட் அந்த கல்யாண ஃபங்க்ஷனில் எல்லாரும் ஜாலியாக வந்து டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த கல்யாண ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு இன்சிடென்ட் வந்து நடக்குது. ஸோ அது என்னங்கிறத நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அண்ட் அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அதே ஊரில் இருக்கிற இன்னொரு ஹீரோவான அசோகன், அவருக்கு வந்து இந்த மாதிரி பேய் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. அண்ட் அதை பார்த்துட்டு எல்லாருமே அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே கொஞ்சம் ஜர்க்காக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ என்னடா அது, இந்த பையன் உடம்புல வந்து பேய் புந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஜர்க்காக ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இதை வந்து எப்படியாவது ஓட்டி ஆகணும் அப்படிங்கிற மாதிரியும் முடிவு எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கு அங்கே இருக்கிற ஒரு லோக்கல் சாமியாரை வந்து கூப்பிடுறாங்க. ஸோ அவர் தான் வந்து ராஜ்பி ஷெட்டி. அவர் வந்து இந்த மாதிரி இந்த பையன் உடம்புல பேய் இருக்கிறது உண்மைதான் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. அண்ட் அந்த பேயோட பேர் வந்து சுலோச்சனா அப்படிங்கிற மாதிரியும், அண்ட் அந்த சுலோச்சனாவோட குடும்பத்தில் வந்து யாராவது ஒருத்தவங்களை கூப்பிட்டு வந்து அவங்கள்ட்ட அந்த மாதிரி அன்பாக பேசி அவங்கள வந்து போக வைக்கணும் அப்படிங்கிறதும் அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அண்ட் அந்த சுலோச்சனா வந்து யாருங்கிறத கிராம மக்கள் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அண்ட் அந்த குடும்பத்துலேருந்து யாரை வந்து கூட்டிகிட்டு வராங்க, அண்ட் கடைசியில் வந்து யாருக்கு என்ன ஆச்சு, அண்ட் இந்த சுலோச்சனா பேய் வந்து உண்மையாலுமே வந்து பூந்திருக்கா இல்லையா, அண்ட் எதுக்கு அப்படி பூந்திருக்கு அப்படின்னா எதுக்கு வந்து அசோகன் உடம்புல பூந்துது, அண்ட் அசோகனுக்கு கடைசியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதா நம்மளுக்கு மீதி படமாக வந்து காமிச்சிருக்காங்க. அண்ட் ரவியனா யார், அண்ட் அவருக்கு கடைசியில் என்ன ஆகுது, அண்ட் கடைசியில் எப்படி இதெல்லாம் வந்து சமாளிக்கிறாங்க அந்த கிராம மக்கள் அப்படிங்கிறதா நம்மளுக்கு மீதி படமாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து என்னதான் வந்து ஒரு காமெடி ஹாரர் மூவியாக வந்து நம்மளுக்கு கொண்டு போனாலுமே செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயத்தையும் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதை ஹேண்டில் பண்ண விதத்தில் தான் இந்த டீம் வந்து குறிப்பாக ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா அதை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து அவங்க ட்ராமாட்டிக்காக சொல்லியிருந்தாங்கன்னா இது வந்து இன்னும் மெலோ ட்ராமா வந்து போயிருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணி அதை வந்து எப்படி வந்து காமெடியாக வந்து சொல்லணுமோ அதை வந்து சொன்னதால தான் வந்து இந்த படம் இன்னுமே வந்து நிறையா பேர் வந்து ரிப்பீட்டடாக வந்து ஆடியன்ஸ் வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இந்த படம் பார்க்குறப்ப. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அந்த நேட்டிவ் ஸ்லாங், அந்த கன்னடா ஒரு நேட்டிவ் ஸ்லாங்கு, அண்ட் அந்த ஒரு காமெடி எல்லாமே வந்து ஓரளவுக்கு கிளிக் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மையாக இந்த படத்தில் வந்து பார்க்க முடிஞ்சுது. சின்ன சின்ன கேரக்டர்ஸ்லேருந்து பாவா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து ஒருத்தர் ப்ளே பண்ணியிருப்பார். அந்த அவர் வர சீன்ஸ் ஆகட்டும், அண்ட் அந்த மாதிரி அயன் பண்ணியிருக்கேன் ஷர்ட்டு அழுக்காயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் வருவார். ஸோ அந்த அவர் வர சீன்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கேரக்டரும் வந்து அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை வந்து நீட்டாக வந்து ப்ளே பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த காமெடியும் வந்து கரெக்டாக வந்து கிளிக் ஆகிருக்கு. ஸோ அதை வந்து நம்மளால் தியேட்டரில் வந்து என்ஜாய் பண்ணி பார்க்க முடிஞ்சுது அப்படிங்கிறது தான் நான் பார்த்தேன் இந்த படம் பார்க்குறப்ப. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீன் ப்ளே வந்து ஓரளவுக்கு நீட்டாகவே வந்து கொடுத்துருந்தாங்க. எங்கேயுமே வந்து குழப்பாமையும் அண்ட் அதுவுமே எங்கேயுமே வந்து என்னடா இது இப்படி போயிட்டே இருக்குது அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு அந்த ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயத்தை வந்து செகண்ட் ஹாஃபில் சொன்னது, அண்ட் அதை வந்து எப்படி வந்து அந்த கதையோட கனெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் வந்து ரொம்பவே நீட்டாக வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் பெர்ஃபார்மன்ஸும் பொறுத்த வரைக்கும் ரவீனாவோட கேரக்டர் பார்க்குறப்ப கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து ஒரு இந்த மாதிரி கேரக்டர் வந்து கோ த்ரூ பண்ணியிருப்போம் நம்ம லைஃப்பில். ஸோ அந்தளவுக்கு வந்து அந்த கேரக்டர் வந்து அவர் இது பக்காவாக வந்து ப்ளே பண்ணியிருந்தார் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் ஹீரோவான அந்த அசோகன் கேரக்டரில் பண்ணவரும் வந்து அவர் தான் வந்து டேரக்டர் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஸோ அவரும் வந்து அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை வந்து நீட்டாக வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அண்ட் இதை தாண்டி வந்து எல்லாருமே அந்த சின்ன சின்ன சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் நடித்து எல்லாருமே வந்து நீட்டாக வந்து ப்ளே பண்ணதால தான் எல்லாருமே ஒன்றிணைஞ்சு இந்த படம் வந்து நம்மளுக்கு நீட்டாக வந்திருக்கு அப்படிங்கிறதுலாம் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அண்ட் இது வரைக்கும் நீங்கள் இன்னும் இந்த படத்தை பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து குடும்பத்தோடு இந்த படத்தை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். அந்தளவுக்கு வந்து ஒரு என்ஜாயபிள் என்டர்டெய்னராக வந்து நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. அண்ட் என்ன தான் வந்து
நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயத்த சொல்லியிருந்தாலுமே அதை சொன்ன விதத்துலேயும் சரி அண்ட் அதை முடித்த விதத்துலேயும் சரி அண்ட் அந்த மெசேஜும் சரி அதை நீட்டாகவே வந்து சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் டைலாக்ஸுமே வந்து ரொம்ப நீட்டாக வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ கன்னடா லாங்குவேஜில் வந்து எப்படிலாம் வந்து அந்த டைலாக் வந்து யதார்த்தமாக கொடுக்கணுமோ அதை வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. ஏன்னா ரொம்பவும் வந்து குழப்பாமல் யதார்த்தமாக அந்த நேட்டிவ் லாங்குவேஜில் கொடுத்ததால ஆடியன்ஸும் வந்து என்ஜாய் பண்ணி பார்க்க முடிஞ்சுது தியேட்டர்ஸில். அந்தளவுக்கு வந்து ஆடியன்ஸ் கிட்ட ரெஸ்பான்ஸும் இருந்தது அப்படிங்கிறத என்னால் அந்த தியேட்டரில் பார்க்குறப்ப ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஸோ ஓவராலாக இந்த படம் வந்து பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி இன்னும் யோசிச்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு ஜாலியான ஒரு படம் பார்க்கணும் அண்ட் குறிப்பாக வந்து நீங்கள் கர்நாடகாவில் இருந்து கன்னடா மொழி தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணாமல் தியேட்டரில் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். அண்ட் எல்லாருமே சொல்கிற மாதிரி இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு தியேட்டர் வாட்ச் மெட்டீரியல் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அண்ட் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கன்னடா மூவி சோஃபார் இன் 2025 அப்படிங்கிறதுலையும் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த படம் பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.